வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் சிறிது நேரம் அமைதி நிலவிய ஒரு நாளுக்கு பின்னர் இருதரப்பும் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கிவிட்டன. பாகிஸ்தான் குர்ரம் பகுதியில் புதிய மோதல்கள் வெடித்ததை பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்களின்படி ஆப்கானிஸ்தான் தாலிபான் துருப்புகள் டிடிபி இயக்கத்தினருடன் சேர்ந்து பாகிஸ்தான் நிலைகள் மீது கண்மூடித்தனமான பீரங்கி தாக்குதல்களை நடத்தினார்கள். பாகிஸ்தான் அரசாங்கத்தால் ஃபிட்னா அல் கவாரிஜ் என்று குறிப்பிடப்படுவது டெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கம்தான். ஃபிட்னா அல் கவாரிஜ் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் முதல் உள்நாட்டு போரின் போது 4வது கலீஃபாவான ஹஸ்ரத் அலி ராக்குக்கு எதிராக கிளர்ச்சி செய்த ஆரம்ப கால இஸ்லாமிய காலத்தை சேர்ந்த பிரிவினவாத குழு அல்லது பிரிவை குறிக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவம் டெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கத்தினை ஃபிட்னா அல் கவாரிஜ் என்ற பெயரில் தான் குறிப்பிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்தின் வலுவான மற்றும் தீர்க்கமான பதிலடியை தூண்டியது என்கிறார் பாகிஸ்தான் தரப்பு. ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு இதே கதையை தலைகீழாக சொல்கின்றது. அவர்களது கூற்றின்படி பாகிஸ்தான் ராணுவம் தான் ஆப்கானிஸ்தானுக்கு முதலில் தாக்குதல் நடத்தியது. அதற்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் பதிலடி கொடுப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியது. யார் முதலில் தாக்கிலான் என இருதரப்பும் தமக்கிடையே தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஆப்கானிஸ்தான் தாலிபான் அருகில் டெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கத்தை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலின்படி பாகிஸ்தான் ராணுவத்தின் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலால் தாலிபான் ராணுவத்தின் டேங்கள் அளிக்கப்பட்டன. பல தாலிபான் நிலைகளிலே குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் எல்லையில் தீப்பற்றி எறிவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தாலிபான் ராணுவ துருப்புகள் தங்கள் நிலைகளை விட்டு வெளியேறி வீழ்ந்த பல தாலிபான் ராணுவத்தினரின் உடல்களை கைவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தான் குர்ராம் பகுதியில் நடந்த மற்றொரு போரில் நடந்துக் கொண்டிருந்த சில ராணுவ டேங்கள் துல்லியமாக குறிவைக்கப்பட்டு அளிக்கப்பட்டன. இந்த தாக்குதல் மிகவும் தொழில்முறை மற்றும் திறமையான தாக்குதல் என்று பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்களால் விவரிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் தாலிபான்களால் நடத்தப்படும் ஊடகம் தாலிபான்களால் தாக்குதல்களில் பாகிஸ்தானின் பல எல்லைக்கூறு ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டன. ஆரம்ப அறிக்கைகளின்படி 19 பாகிஸ்தான் துருப்புகள் கொல்லப்பட்டனர் மற்றும் 32 பேர் காயமடைந்தனர் என்கின்றது ஆப்கானிஸ்தான் தாலிபான்களால் நடத்தப்படும் ஊடகம். பாகிஸ்தான் அதிகாரிகளின் கூற்றுப்படி ஆப்கானிஸ்தானில் குனார், பாக்தியா, லங்கர்ஹார் மற்றும் கந்தஹார் மாகாணங்களில் உள்ள முக்கிய தாலிபான் புறக்காவல் நிலையங்களை பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல்கள் குறிவைத்தன. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய போர் அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்கி எதிர்பாராத விதத்தில் அதிகரித்தது. 11ஆம் தேதி மாலையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலையங்கள் மீது ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தினார்கள். இதன் விளைவாக இரு தரப்பிலும் கணிசமான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இரு தரப்பினருக்கும் இடையே 2 நாட்கள் கடும் தாக்குதல்கள் நடந்தன. அதன்பின் சவுதி அரேபியாவின் மத்தியஸ்தத்தில் திங்கட்கிழமை இரு தரப்பும் தாக்குதல் எதையும் நடத்தவில்லை. ஆனால் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இரு தரப்பும் மீண்டும் தாக்குதல்களை நடத்த தொடங்கிவிட்டன. தாலிபான் எல்லைப்படைகளில் 15 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் சுமார் 20 பேர் காயமடைந்தனர் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் உள்ளது. காபூல் விமான தாக்குதலுக்கு எதிர்வினையாக மட்டுமே இந்த தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என்று தாலிபான் பாதுகாப்பு அமைச்சின் மூத்த வட்டாரம் தெரிவித்தது. மாறாக பாகிஸ்தானுடனான பிராந்திய உறவுகளை துண்டித்து இந்தியாவுடனான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டமிடப்பட்ட முயற்சியின் ஒரு பகுதியாகவும் அவை இருந்தன. ஆப்கானிஸ்தானை அபாயகரமான நாடாக மாற்றுவதற்கு IS இயக்கத்திற்கு பாகிஸ்தான் ராணுவ பயிற்சி அளிப்பதாக தாலிபான்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் IS இயக்கத்திற்கு பயிற்சி அளித்ததாக குறிப்பிட்ட ஆப்கான் தாலிபான் இயக்கம் ஒரு ராணுவ தளத்தை குறிப்பிடும் வரைபடம் ஒன்றையும் வெளியிட்டது. மேலும் தாலிபான் எதிர்ப்பு ஆயுத குழுக்களுடன் பாகிஸ்தான் உளவுத்துறை IS-ஐ பேச்சுவார்த்தைகளை நடத்துவது ஒரு ஆத்திரமூட்டல் நடவடிக்கை என்று ஆப்கான் தாலிபான்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு குறிப்பிடத்தக்க புவிசார் அரசியல் மாற்றத்தில் தாலிபான்கள் இப்போது இந்தியாவுடனான தங்கள் பாதுகாப்பு கூட்டணியை விரிவுபடுத்தி வருகின்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு எப்படியான ராணுவ உதவிகளை செய்ய முடியும்? இந்தியா எந்த ஒரு ராணுவ உதவியையும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஆனால் பாதுகாப்பு வட்டாரங்களில் கூறப்படும் தகவலின்படி ஆப்கானிஸ்தானின் பக்ராம் விமான தளம், காபூல் சர்வதேச விமான நிலையம் மற்றும் கந்தஹார் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக ராணுவ உபகரணங்களை இந்தியா வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. அது தவிர ஆப்கானிஸ்தானின் செயலற்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை பழுது பார்க்க மீண்டும் இயங்க வைப்பதற்கு இந்திய தொழில்நுட்ப ஆதரவு வழங்கும் என்றும் ஒரு பேச்சு அடிபடுகிறது. இதன் மூலம் ஆப்கான் வான்வெளியை பாதுகாப்பதில் தாலிபான் பாதுகாப்பு அமைச்சுக்கு உதவுவதாக இந்தியா உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. பாக்ராம் மற்றும் காபூல் ஏற்கனவே வான் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் இந்த அமைப்புகள் தற்போது செயல்படவில்லை. அவற்றை மீண்டும் செயல்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாடு பிராந்திய ராணுவ சீரமைப்புகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கின்றது. தாலிபான்களுடனான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் தாலிபான்கள் உண்மையில் எங்கள் சொந்த தயாரிப்பு என்று கூறியுள்ளார். அதாவது தாலிபான்களை உருவாக்கியதே பாகிஸ்தான் என்பது அவரது கூற்று.
அமெரிக்காவுடனான நெருங்கிய கூட்டணியின் போது பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்டு ஆதரிக்கப்பட்ட இயக்கம்தான் தாலிபான் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் செவ்வாய்க்கிழமை உள்ளூர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில், தாலிபான்கள் உண்மையில் எங்கள் சொந்த தயாரிப்பு. அமெரிக்காவுடனான எங்கள் நெருங்கிய உறவுகளின் போது நாங்கள் அவர்களை உருவாக்கி பயிற்சி கொடுத்து வளர்த்தோம். ஆனால் இந்த குழு இப்போது நம்பகமானது அல்ல என்று கூறியதாக அஜ் நியூஸ் தெரிவித்துள்ளது. தாலிபான்களுடனான பதட்டங்கள் இஸ்லாமாபாத்திற்கு முன்னுரிமை பிரச்சனையாகவே உள்ளது என்றும் கத்தார் அல்லது சவுதி அரேபியாவின் மத்தியஸ்தம் மூலம் தீர்க்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் ஆசிப் மேலும் கூறினார். நாடு அமைதியை நோக்கி நகர வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம். ஆனால் யாராவது விரோதத்தை தேர்ந்தெடுத்தால் எங்கள் பதில் பாசமாக இருக்காது என்று அவர் கூறினார். கடந்த சில எல்லை மோதல்கள் தாலிபான்களுக்கும் இஸ்லாமாபாத்திற்கும் இடையிலான உறவுகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளன. மற்றொரு நேர்காணலில் கடந்த சில தினங்களாக நடக்கும் போருக்கு பின்னர் பாகிஸ்தான் தாலிபான்களுடன் எந்த தொடர்பும் கொண்டிருக்கவில்லை என்று ஆசிப் கூறினார். தற்போது நடக்கும் போர் தொடங்கியது அக்டோபர் 9 காபூலில் நடத்தப்பட்ட பாகிஸ்தான் விமான தாக்குதல்களால் தான். பாகிஸ்தான் போர் விமானங்களால் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்கள் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் டிடிபியின் தலைவர் முஃப்தி அசீம் நூர்வாலி மெக்சூத்தை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன. பாகிஸ்தான் விமானப்படை அவரது வீட்டையும் வாகனத்தையும் தாக்கியதாக கூறியது. இருப்பினும் இந்த நடவடிக்கை தோல்வியடைந்தது. பாகிஸ்தானின் அறிவிப்புக்கு 20 நிமிடங்களுக்கு பின்னர் தெற்கு வஜிரிஸ்தானில் இருந்து ஒளிபரப்பப்பட்ட முஃப்தி நூர்வாலியிடமிருந்து டிடிபி ஒரு ஆடியோ செய்தியை வெளியிட்டது. பாகிஸ்தானின் கூற்றை மறுத்து அவர் காபூலில் இல்லை என்று தெரிவித்தார். அதே செய்தியில் அக்டோபர் 10 தொடங்கி கைபர் பக்துன்வா பழங்குடி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்த அவர் கோரிக்கை விடுத்தார். பாகிஸ்தானுக்கான முல்லா ஹிபத்துல்லா அகுன் சாடாவின் சிறப்பு தூதராகவும் பணியாற்றும் கந்தஹார் ஆளுநர் முல்லா முகமது ஷிரின் அகுன் நேரடி உத்தரவை தொடர்ந்து அக்டோபர் 13 தாலிபான் எல்லை தாக்குதல்கள் திடீரென்று நிறுத்தப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை இயல்பாக்குமாறு அகுன் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கந்தஹார் மாகாணத்தின் ஸ்பின் போல்டாக் மாவட்டத்தில் தாலிபான் பட்டாலியன்கள் மற்றும் இஸ்மத் ககார் முகாமை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி விமான தாக்குதல்களை நடத்திய போது நிலைமை மேலும் மோசமடைந்தது. இந்த பகுதியில் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி நாட்கள் இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறியது. இந்த கூற்று பின்னர் பொய் என்று நிரூபிக்கப்பட்டது. இந்த ஆண்டு இதுவரை தாலிபான்களுக்கும் பாகிஸ்தான் படைகளுக்கும் இடையே 14 எல்லை மோதல்கள் பதிவாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் மாதம் செய்தி வெளியிட்டது. தாலிபான் படைகளுக்கும் பாகிஸ்தான் துருப்புகளுக்கும் இடையிலான மோதல்களை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை கடப்புகள் தொடர்ந்து 3வது நாளாக மூடப்பட்டிருந்தன. இது முக்கிய வர்த்தக வழித்தடங்களில் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்தை சீர்குலைத்தது. இருந்த போதிலும் அக்டோபர் 13 திங்கட்கிழமை ஸ்பின் போல்டாக் மற்றும் டோர்காம் எல்லை கடப்புகள் வழியாக குறைந்தது 3000 ஆப்கானிஸ்தான் குடியேறிகளை பாகிஸ்தான் நாடு கடத்தியதாக தாலிபான் அகதிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீடித்த மூடல் பாகிஸ்தானுடனான வர்த்தகத்தை ஆப்கானிஸ்தான் பெரிதும் சார்ந்திருப்பதனால் பொருட்களின் விலை உயர்வு, இறக்குமதி குறைதல் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாணயத்தின் மீது மேலும் அழுத்தம் ஏற்பட வழிவகுக்கும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஆப்கானிஸ்தானின் பொருளாதார ஆய்வாளர் சயீத் மசூத் கூறிய போது, நமது வெளிநாட்டு வர்த்தகத்தின் 75% வகிக்கும் 4 நாடுகளில் பாகிஸ்தான் ஒன்று, மேலும் அவற்றில் மிகப்பெரியது என்று கூறினார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பாரம்பரிய சந்தை. இரு நாடுகளில் இருந்தும் வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு இடையே கூட்டு முதலீடுகள் உள்ளன. தற்போது 5 முக்கிய கடவுகள் டோர்காம், ஸ்பின் போல்டாக், தான்பட்டான், குலாம்கான் மற்றும் அங்குர் அட்டா வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் 2வது பெரிய வர்த்தக பங்காளியாகும். கடந்த தரவுகளின்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 2025 ஆண்டின் முதல் பாதியில் $1 பில்லியன் தாண்டியது. கடந்த மாதம் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் தாலிபான் தேசிய புள்ளி விவரங்கள் மற்றும் தகவல் ஆணையம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு $92.4 மில்லியன் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்ததாகவும் அதற்கு ஈடாக $125.5 மில்லியன் இறக்குமதி செய்ததாகவும் கூறியது. ஏற்றுமதியை பொறுத்தவரை இந்தியாவுக்கு பின்னர் ஆப்கானிஸ்தான் ஏற்றுமதிக்கான 2வது பெரிய இடமாக பாகிஸ்தான் உள்ளது. சுமார் 2640 கிலோமீட்டர் பகிரப்பட்ட எல்லையை கொண்ட எல்லைக்கடவைகள் மூடப்பட்டதால் ஆப்கானிஸ்தானின் முதன்மை வர்த்தக வழித்தடங்கள் சீர்குலைந்துள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் சர் குரைஷி தெரிவித்தார்.